Hi all, box folding step by step பார்க்கலாமா? First full சாரியும் நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பல்லு ப்ளீட்ஸ். இன்றைக்கி நான் 7 ப்ளீட்ஸ் எடுத்துருக்கிறேன். as you wish, உங்களுக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். கேதர் பண்ண ப்ளீட்ஸ் எல்லாம் நீட்டாக செக்யூர் பண்ணி மேலே ஒரு ப்ளக் போட்டு டேபிளோட எட்ஜில் இருந்து புல் பண்ணால் ஒவ்வொரு ப்ளீட்ஸாக நீட்டாக ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு அலைன் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு பல்லு லென்த் எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் நீட்டாக புல் பண்ணி அலைன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஸ்ட் ப்ளீட். ஃபர்ஸ்ட்டு ரஃப்பாக ப்ளீட்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மெஷர்மெண்ட் இல்லை கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டை டேபிளில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ளீட்ஸ்க்கும் ஈவனாக கேப் விட்டு மெஷர்மெண்ட் வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1 எல்போ அயன் பண்ணி பின்னாடி புல் பண்ணிவிட்டு செகண்ட் எல்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. தேர்ட் பார்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் 3 or 4 ப்ளீட்ஸ் மட்டும் அயன் பண்ணால் போதும். கம்மிங் டு சென்டர் ப்ளீட்ஸ். ஃபர்ஸ்ட் அப்பர் போர்ஷனை நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி பின் பண்ணி ப்ளக் பண்ணிக்கோங்க. தென் டேபிளோட நெக்ஸ்ட் எண்டில் இருந்து சாரியை டைட்டாக புல் பண்ணால் உங்களுக்கு எல்லா ப்ளீட்ஸும் நீட்டாக ஈவனாக அலைன் ஆகிடும். லோவர் பார்ட்டை பின் வச்சு செக்யூர் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்டர் அண்ட் அப்பர் போர்ஷனை நீட்டாக அலைன் பண்ணி ஒரு அயன் கொடுத்துடுங்க. கம்மிங் டு பாக்ஸ் ஃபோல்டிங். நம்ம சைடு இருக்க கிளாத்தோட எட்ஜ் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸை நெக்ஸ்ட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தோட எட்ஜை மட்டும் அகெயின் நம்ம சைடுக்கு எடுத்துகிட்டு வரணும். தென் 2 சைடும் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். தென் சாரியோட செஸ்ட் ப்ளீட்டை இந்த மாதிரி 3/4 சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முன்னாடி எடுத்து ப்ளக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சைடில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி 2 சைடும் ஈவனாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பாக்ஸ் மாதிரி அழகாக வந்துடும். அவ்வளோதான் கைஸ், சாரி அழகாக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.